உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்களாம் என்னை பத்தி கண்ட கனவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல. ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான். ஆனா உங்களை ரொம்ப நான் நோகடிச்சிட்டேன். ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு. உங்களால வாய்விட்டு சொல்லவும் முடியல. அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல. என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் போறேன். தனக்கு அந்த வீட்டில் வாழ எல்லா வாய்ஸ் ரெக்கார்டா போட்டுட்டு நாளாக மாமா கூட உங்க கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னாலே நிம்மதியாக இருக்க முடியாமல் ஊருக்காக என்னால் ஒருத்தன் கூட என்னால் இருக்க முடியாது. போதும், நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃப்பை. இந்த பஞ்சாயத்து, கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, பஞ்சாங்கம் பார்க்குறது, இதனால என்றைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஐம் சாரிப்பா. எனக்கு உண்மையாலுமே வாழ பிடிக்கல. எனக்கு எந்தவித ஹோப்புமே இல்லை. நான் யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு இது வரைக்கும் சத்தியமாக நினச்சதே இல்லை. ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல. நான் போகிறேன்ப்பா. இதுக்கு மேலேயே இருந்து எந்த விதத்துலையும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் உங்களுக்கு பிறந்ததே முதல்ல தப்பு. மன்னிச்சிருங்க. சாரி. ரிதன்யாவின் தற்கொலை முடிவு கிடையாது. தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டேன். இந்த வாழ்க்கை வேண்டாம், முடிச்சிருக்கலாமே, பொறுமையா இருந்திருக்கலாமே நீங்க யோசிச்சிருந்தா இந்த வாழ்க்கையை முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறக்கோ இன்னொரு வாழ்க்கையை ஏத்துக்கிறதுக்கான மன வலிமை என்கிட்ட இல்லப்பா. அது அசிங்கம். அது வேற மாதிரி வாழ்க்கையா போயிடும்.